சேலத்தில் தங்கி ஹோமியோபதி மருத்துவம் இறுதியாண்டு படித்து வந்த மாணவி 22 வயதான வர்ஷினி கடந்த மாதம் 6ஆம் தேதி அவர் தங்கியிருந்த அறையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க. இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த அவரது தந்தை 51 வயதாகும் வரதராஜனை தனிப்படை போலீசார் தற்போது கைது செஞ்சிருக்காங்க. வர்ஷினி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி புரத்தைச் சேர்ந்த டேக்வாண்டோ மாஸ்டர் சக்திவேல் என்பவரை காதலித்து வந்திருக்காங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா 42 வயது ஆகியிருக்கு. சக்திவேலுக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் வர்ஷினியின் தந்தை வரதராஜன் இந்த காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பலமுறை எச்சரித்தும் வர்ஷினி தனது காதலை கைவிட மறுத்திருக்காங்க. இருவரும் ஏற்காட்டிற்கு சென்று தங்கியதும் தந்தைக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு. கைது செய்யப்பட்ட வரதராஜன் போலீசாரிடம் அளித்துள்ள வாக்குமூலத்தில், மிகவும் கஷ்டப்பட்டு என் மகளை மருத்துவ படிப்பிற்கு படிக்க வைத்தேன். ஆனால் அவர் எங்களை ஏமாற்றிவிட்டு ஏற்கனவே திருமணமான ஒருவரை விரும்பி வந்தார். அந்த உறவை கைவிடும்படி என் மகளிடம் காலில் விழுந்து கெஞ்சினேன். அப்போது அவர் பிடிவாதமாக மறுத்துவிட்டார். ஆத்திரத்தில் மகளை ஓங்கி அடித்தேன். அவர் கீழே விழுந்ததும் துப்பட்டாவால் கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டேன் என வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. கொலையை செய்துவிட்டு வரதராஜன் பல்வேறு புனித தலங்களுக்கு சென்று தலைமறைவாக இருந்திருக்காரு. சென்னை வடபழனி முருகன் கோவிலுக்கு சென்று சாமியை தரிசித்துவிட்டு மொட்டையடித்தும் பிறகு அங்கிருந்து திருப்பதி மற்றும் திருவண்ணாமலை ஆகிய இடங்களுக்கு சென்று சுற்றி திரிந்திருக்காரு. மகளை கொன்ற மன உளைச்சலில் சேலம் நீதிமன்றத்தில் சரணடைய வந்தபோது போலீசார் அவரை சுற்றி வளைத்து கைது செஞ்சிருக்காங்க. வர்ஷினி கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு வரதராஜனை அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை நடத்தியிருக்காங்க. பிறகு அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு தந்தை தனது மகளின் எதிர்காலம் சிதைந்து விடக்கூடாது என்று நினைத்து கடைசியில் மகளின் உயிரையே பறித்த இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.